How was the show-வா? ம். என் பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்து இருந்தாரு, அவர்கிட்ட கேளுங்க. அதான் சொன்னாரு அவர் சொல்லிட்டாரு. பயங்கரமா நீங்க சொல்லுங்க, நெளிஞ்சிட்டு நீங்க பயங்கரமா உட்கார முடியல பேர் சொன்னாருங்க. சோஃபாங்கிற பேர்ல இந்த உருட்டு கட்டை இருக்குல்ல, உருட்டு கட்டை மாதிரி அதுல ஏதோ போட்டு கொஞ்சோண்டு பஞ்சு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அது சோஃபாவாமா? டேய் உட்காரவே முடியல என்னால. சீரியஸா அங்க இருக்கிற மக்களுக்கெல்லாம் அவார்டு தரணும். எப்படி உட்காராங்கன்னு தெரியல. விக்னேஷ்லாம் நவுறவே இல்லை, அப்படியே சிரிக்கிறாரு, கிளாப் பண்ணு. பழகிருச்சு. யோ விக்னேஷ் என்னயா நீ அப்படிங்கிற மாதிரி. அவனுக்கு அங்க டோபமைன் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதான் சொல்லிட்டேன். எப்பா சாமி, சத்தியமா யாரெல்லாம் போய் உட்காந்து பாக்குறீங்களோ உங்களுக்கு கிரேட். ஆக்சுவலி அதுவும் என்னன்னா, அங்க எண்டமால்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். நானும் விக்னேஷ் எல்லாமே பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருக்கும்போது அவங்கள்ட்ட சொன்னேன், யோ என்ன இப்படியா இருக்கிறீங்க, இப்படியா இழுக்கிறீங்க அப்படின்றதுக்கு அவர் ஒரே வார்த்தை சொன்னாங்க, உன் நேரமா என்னன்னா எங்களுக்கு தெரியல, உங்க நேரம் தான் இப்படி இருக்குது, இன்னைக்குதான் இவ்வளவு இழுவு அப்படின்ட்டாங்க. அட கரும்புச்சவங்களா என்னடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, ஜாலியா. சரி, அப்படியே யார டைட்டில் வின்னர் ஆக்குவாங்கன்னு கேட்டு வந்திருக்கலாம்ல. அது இப்ப சொல்றேன் அதெல்லாம். ஏன்னா அப்படித்தானே போகுது. Sam, hi Imad. இமாத் ப்ரோ நீங்க சொல்லலாம், இப்படி சொல்லணும், நான் சொல்லணும்னு நினைச்சேன் ஆனா சொல்லலாம், ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிருங்க ப்ரோ. யா எக்ஸாக்ட்லி. நீ விக்னேஷ் பார்த்தாரு நம்மள. எப்படி விக்னேஷ்? வேற மாதிரி சூப்பர் ப்ரோ. இந்த ஆபீஸ்ல இருந்து ஒரு 15 கால் வந்துருச்சு. இல்லாம நான் கூட லஞ்ச் சர்ப்ரைஸ்லாம் சொல்லிட்டீங்களா? சொல்லல எதுவுமே சொல்லாதீங்க சரியா? அதெல்லாம் சொல்லாதீங்க. சொல்லல. குட். நடக்கும்போது பாத்துக்கலாம். மண்டே ஓகேவா விக்னேஷ்? ஷூர் ப்ரோ, ஷூர். மண்டே. ஓகே. சரி, இன்னும் வந்து சேரலையா எனக்கு? என்னது? பெட்டி. மகதியா பெட்டி? ஐயோ மகதியா பெட்டி? நேத்தெல்லாம் ஃபுல்லா இங்க இருக்கிறவங்க யாராவது இந்த மத்த ஸ்பேஸ்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு சாட்டர்டே அப்படியே உளறி கொட்டுவாங்களே பாயிண்ட் டு பாயிண்ட், அந்த மாதிரிலாம் நான் உளறன்னு வச்சீங்கன்னா சத்தியமா பண்ண மாட்டேன். ஸோ அதை நம்பிலாம் என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க. ஏன்னா அது எப்பயுமே நான் சொல்ல மாட்டேன். நான் சொல்றது எப்பயுமே 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் தான் எதிர்க்க என் வாழ்க்கையில சொல்லியிருக்கேன்னு தவிர, அந்த மற்ற ஸ்பேஸ் எல்லாம் ஒப்பிப்பாங்கல்ல, நடந்தது எல்லாமே அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன். தட் இஸ் ஐ வில் நாட் டூ. ஸோ அதை எதிர்பார்த்தீங்கன்னா ஐம் சாரி. ஓகே, ப்ரோமோ கண்டென்ட் வந்ததுனாலே நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா இன்னைக்கு என்னால உட்காரவே முடியல. ஃபர்ஸ்ட் பிரேக்ல நான் விக்னேஷ் சொல்லிட்டேன், வெளில போயிட்டு வா, நான் போயிடவா அப்படின்னு சொல்லி. அப்புறம் எந்திரிச்சோன்னா அங்க நம்மால் ஒருத்தர் மிஸ்டர் இமாதுதீன் அப்படின்னா, என்னடா அப்படின்னு, உட்காருங்க போலாம் அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டேன். சென் கோவிந்த் ரைட். இமாத் ப்ரோ, சாட்டர்டே சண்டே அப்டேட் நான் கேட்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆதிரை அவுட்னு போட்டிருக்காங்கல்ல ரசிகன் ப்ரோ, இந்த டாக் மேட்டர் ஏதா சொன்னாங்க, கிளாரிஃபை பண்ணாங்க. அப்ப வந்து அப்புறம் நான் சொன்னது கண்டிப்பா நடக்கும். ரசிகன் நாளைக்கு எபிசோட்ல ஃபயரோட ரெடி ஆயிரு சரியா? ஓகே. இமாத் ப்ரோ கேக்குதுங்களா நான் பேசுறது? அப்புறம் அந்த ஃபயர் எப்படி இருக்கணும்னா சும்மா சவுண்டா இருக்கணும். ஓகே ஓகேவா? ஒரு குத்து டான்ஸ் போட்டு ஆடுங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. பாலாஜி சொல்லுங்க பாலாஜி. ஆதிரி எஃப்ஜே உண்மையாலுமே ஹெல்மெட் வேறன்னு கேப்பீங்க அதானே? இல்ல அது கேக்கல. அது ஒருவேளை ஆதிரை வந்து உண்மையா இருந்தா அடுத்த வாரம் விஜி ஒன் டேவா? உண்மையா இருந்தா இல்ல, உண்மைதான் அது. அதான் விஜி வந்து ஒன் டேவா அடுத்த வாரம்? அதெல்லாம் தெரியல பிரதர். ஏன்னா கடைசியில அப்படிதான் நடக்கும். அததானே நம்மள பார்க்க வைப்பாங்க. நல்லதானே நடக்கட்டும், நல்லதானே. இது வந்து நாங்க போன வாரமே பேசணுமே. எங்க விஜய் ஒன் டே வந்தா நீங்க நான் சந்தோஷப்படணும் சரியா? உள்ள வந்து ஏற்கனவே பழைய கான்ஃபிளிக்ட்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சு பிரிச்சு அடிக்கலாம். யோசிச்சு பாருங்க, இது விஜயும் பாருவும் சர்வைவர்ல இருந்து ஒரு கான்ஃபிளிக்ட் இருக்கு, அதை அப்படியே இங்க கொண்டு வந்து வச்சு செய்யலாம். அதெல்லாம் புடிச்சு போட்டு அடின்னு அடிச்சாச்சே பார்வதி, இதுக்கு மேல என்னத்த அடிக்கிறது? இங்க புதுசா அடிப்போம் மறுபடியும். அடிங்க ரொம்ப நல்லா அடிங்கப்பா.
எங்களுக்கு ஜாலி தான். வியானா ஃபேன் சந்தோஷமா இருக்காங்க. அடிங்க இப்ப வந்து சந்தோஷமா இருந்தா என்ன நல்லா பண்ண? I am waiting for Watermelon Star for comeback. அஞ்சலி, தலைவன் get இறங்கட்டுமே. some sweets, snacks, and then watch the show. இன்னைக்கா நாளைக்கா இமான்? இன்னைக்குதான். ஏன்னா நீங்க ஷோ பார்க்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் ஸ்நாக்ஸா சாப்பிடுங்க. சுகர் லெவல் இறங்கிடும் இன்னைக்கு பாக்குறதுல. அப்படிதானே ப்ரோ? லாஸ்ட் 1 வீக்கா அப்படிதாங்க ப்ரோ போயிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 வீக் 10 நாளாவே அப்படிதான் போயிட்டு இருக்கு. வீக் டேவும் இன்னைக்கு அப்படிதான் செம காமெடி என்ன தெரியுமா? மைக்கை கொண்டாந்து நேரம் என்கிட்ட கொடுத்துட்டானுங்க எங்க ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே. அது முடிகிற வரைக்கும் மைக் என் கையில தான் இருந்தது. என்ன விக்னேஷ்? கடைசியில மைக் எங்க அப்படிங்கும்போது நான் அந்த மைக் எடுத்து கொடுத்துட்டேன். அப்பதான் எடுத்து கொடுத்தோம். நான் வந்து இதுல என்ன ஒண்ணுன்னா மைக் எங்க கையில வந்துருச்சு. இல்ல மைக் எங்க கையில வந்துருச்சு. என்ன கொஸ்டின் கேட்கணும்னு 2 பேர் டிஸ்கஸ் பண்றோம். அப்பதான் ரசிகனை மிஸ் பண்ணோம். ரசிகர் தான் எடுத்து கொடுப்பாரு. நான் வந்து விக்னேஷ்ல சொல்றேன், ஐயோ விக்னேஷ், நான் கடைசி 3 நாள் நான் ஒரு இளவும் பார்க்கல, எனக்கு ஒன்றும் தெரியாது, ஏதாவது கான்ட்ரவர்சியல் நடந்தா சொல்ல, அதை வேணா கேள்வி கேட்கறேன் அப்படின்னா. அவர் வந்து ப்ரோ என்னமோ சொன்னார், என்னமோ கேள்விலாம் கேட்டார், இதெல்லாம் எடிட்லேயே போயிடுவையோ, இதெல்லாம் வராதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டு உட்காந்துருந்தோம். எனக்கும் கேப்பு கிடைக்கல, நானும் கேட்டுக்கும் இல்லை. ஆனாப்போ நாம எதுக்கு போய் இன்சிடென்ட் மைக் அந்த டாக் பார்க் பத்தி கேட்டிருக்கோம்ல, நான் பார்க்கலையே அதெல்லாம். ஆக்சுவலா அதெல்லாம் கேட்க கூடாது, நீங்க கேட்டாலே வராது அதெல்லாம். ஆப்வியஸ்லி வராது. அதெல்லாம் சர்க்காசம்ல மட்டும் தான் அடிக்க முடியுமே தவிர நீங்க ஓபனா எல்லாம் பேச முடியாது அந்த விஷயம். VJS பத்தி ஏதாவது நல்லா கேட்டதா வரும் இல்லமா? மேபி அவரை பத்தி ஏதாவது ஒண்ணு சொன்னாதான் வரும். ஒரு கேள்வி நீங்க கேட்டிருக்கலாம் ப்ரோ இமாத் ப்ரோ, சீரியலுக்கு இதுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டிருக்கலாம் ப்ரோ. அவரே பாவம் மனுஷன் நொந்து போயிட்டு சீரியஸா சொல்ற மக்களே, நான் அந்த மனுஷனை தப்பா நினைச்சிட்டேன் ஒரு சில டைம்ல. இவர் வந்து ஒரு கொஸ்டின் எதிர்பார்த்து அதே கேட்கறாரு, ஆன்சரா கேட்கறாரு, அதனால அப்படி இப்படின்னு. நான் நேர்ல பார்த்தேன், உண்மையாலுமே சொல்றேன், ஹி இஸ் கிவிங் லாட் ஆஃப் டைம், கேட்கறாரு. ஆனா இவனுங்க பதில் சொல்றதுல நாங்களே காண்டாயிட்டோம், செம்ம காண்டு. நான் சொல்லிட்டேன், சார் தயவு செஞ்சு உங்களெல்லாம் அவார்டு தரணும் ஆக்சுவலா அப்படின்லாம் கூட நான் வந்து கத்துறேன். ஏன்னா சுத்த விட்றானுங்க உள்ள. ஒரு கொஸ்டின் கேட்டா அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கோழி கொக்கடக்கோன்னு கோவிச்சு, அதெல்லாம் தான் ஆரம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எடிட்ல போயிடுது நமக்கு. சரி சாண்ட்ரா, இப்போ நீங்க சொல்லுங்க சாண்ட்ரா அப்படின்னா, சார் அதான் சார் அன்னைக்கு நான் அதை கொண்டு போயிட்டேன் அந்த குவில்ட்டு சார் அப்படின்னு, திருப்பி அதே அன்னைக்கு காலையில 6 மணி இருக்கும், கொக்கடக்கோன்னு கோவிச்சு, திருப்பி அங்கேருந்து ஆரம்பிக்குது. முன்னையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே உட்கார முடியல, குத்துது, இது வேற. ஐயோ சாம், இதுல கேள்வி கேட்டு பதில் சொல்றதுல என்ன அதாவது நான் கேட்கறது ஈஸியா இருக்கும், பட் ஆனா பதில் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன் அவங்க பதில் சொல்லாம இருக்காங்க? அதையே சுத்தி விடுறாங்க. ஆக்சுவலா அவங்க பண்ண தப்ப மறைக்க. அது எப்படியுமே மறைக்க முடியாதுன்னு தெரியாதா அவங்களுக்கு? தெரியும். அத இவங்க வந்து அந்த அளவுக்கு போல்டா இந்த வாட்டி குறும்படம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சு இவங்களுமே அந்த அந்த கரெக்டா இது பிடிக்கிறது இல்ல. அது எல்லாமே அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்க. இவங்க வச்சு திரும்பி அடிக்கணும்ல. அப்ப இவங்க குறும்படம் எல்லாம் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஆகுமா? ஆக்சுவலா கண்டிப்பா இந்த வாட்டி ஸ்டார்டிங்ல அப்படிதான் ட்ரை பண்ணாங்க, ரெண்டு வாட்டி ட்ரை பண்ணாங்க குறும்படம் வச்சு. அதுக்கப்புறம் அது டைல்யூட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு அந்த இஷ்யூ. அதுதான். சொல்லுங்க அஞ்சலி. அவங்க குறும்படம் போடுறதும் வந்து எடிட் பண்ணாம உருப்படியா போடணும். அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி போட்டா இவங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணிக்கிறாங்க. அவ்வளவுதான். இல்ல நான் என்ன கேட்க வந்தேன்னா, கனித்தீருக்கு ஏதாச்சும் ஸ்பேஸ் கிடைச்சிட்டா இன்னைக்கு பேசுறதுக்கு? நம்ம அந்த ஒரு டாஸ்க்ல பேசியிருப்பாங்க. அது என்னது, ஏதோ ஆதிரி ஏதோ ஷேவ் பண்ணாங்களா? அதான் அது ஏதோ லைட்டா அந்த முடி எடுக்கிறதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா?
அதுல வினோத்துக்கு அவங்களுக்கு வினோத் ப்ரோ அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல. இல்ல அது இன்னும் டெலிகாஸ்ட் ஆகல. அது இன்னும் 1 hour வரும். அது வரும், டெலிகாஸ்ட் ஆகல. அது டெலிகாஸ்ட் ஆகலையா? ஓகே ஓகே. லைவ்ல ஃப்ரைடே நினைக்கிறேன் அது. இன்னும் லைவ்ல டெலிகாஸ்ட் ஆகல. ஓ அது இனிமேல் தான் அப்ப லைவ்ல வரும் இன்னும் போல வரல, இன்னும் இருக்கு. டெலிகாஸ்ட் ஆகல. ஆமாமா. அந்த கண்டென்ட்ல ஏதோ கணித்திரு வந்து வினோத்தை சப்போர்ட் பண்ணிருப்பா உங்களுக்கு, அதனால அவருக்கு கொஞ்சம் செஞ்சார் லைட்டா. நல்லதுதான். லைட்டா அப்படி போட்டு அப்பெல்லாம் எப்படி அப்படி போட்டோன்னு எடுத்துருவோம்ல, அந்த மாதிரி அப்படி போட்டு இப்படி எடுத்தார். கனியையும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, விக்கல்ஸையும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. அது மட்டும் கொஞ்சம் வியர்டா இருக்கு. பாப்போம். ரசிகா எங்க மூஞ்சிலாம் வந்துச்சுன்னா, விக்னேஷ் மூஞ்சி எங்க மூஞ்சிலாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் எடுத்து கிளிப் பண்ணி விடு. ஓகே. ஏன்னா நடுவுல வருஷனுங்க எங்க சென்டர்ல உட்காந்துருந்தேன், ஃபர்ஸ்ட் ரோல சென்டர் படிக்கட்டுக்கு ஸ்ட்ரைட்டா. சூப்பர். அதனால என்னாச்சுன்னா உக்காமக்கா காலை நீட்ட முடியல, நவுந்து உட்கார முடியல, வளைஞ்சு உட்கார முடியல, குத்து அதான் சொன்னா விக்னேஷ் சொன்னா பாவம் இம்மாது ப்ரோ ஒரே நெளிஞ்சிட்டு இருந்தாருண்டா. சத்தியமா வர முடியல, வெறுத்துட்டான் அவங்க. இவங்களாம் உண்மையுமே சொல்லணும். அந்த செகண்ட்ல தேர்ட் ரோல உட்காரும்போது சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. தேர்ட் ரோல உட்காரும்போது நமக்கு என்ன ஒரு பெரிய பிளஸ்னா, நம்ம வந்து காலை நீட்டிக்கலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரோல உட்காரும்போது அப்படியே உட்கார வேண்டியதா இருக்கா? ஸ்டாண்ட் டீஸ் அட்டென்ஷன்ல உட்கார வேண்டியது. ஐயோ கஷ்டம் தான் அது. அவன் காலை நீட்டினீங்கன்னா கண்டென்ட்ல ஒரு நாள் தூங்கிட்டேன் விக்னேஷ். வினோத் கண்டென்ட் போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்கிரீனை பார்த்துட்டு அப்படியே கொஞ்ச நாள் கண்ண மூடிட்டேன். என் பக்கத்துல உட்காந்த பொண்ணு டக்குன்னு சிரிச்சது, எது சிரிச்சதுன்னு தெரியல, நானும் சிரிச்சேன் அப்படின்னு. ஆமா கேட்டேன் என்னாச்சு அப்படின்னா, கேளுங்க இங்க மேட்ரு கேளுங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கேட்டேன் என்னாச்சு அப்படின்னு, எனக்கும் கேட்கல அப்படின்னா. நீ அப்பதான் யோசிச்சேன் இவன் எதுக்கு சிரிச்சிருப்பா தெரியலையா நமக்கு. அப்ப அங்க வரவங்க எல்லாம் இந்த ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் ஒண்ணு பண்றாங்கல்ல, ஒண்ணு பண்ணா அதுவும் மத்தவங்களும் அதே பண்றாங்க. அதேதான் இங்கேயும் நடக்குது வெளியில, இங்கேயும் அதேதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. அது எதுக்காகனா வினோத் கொட்டாய் விட்டார் தெரியுமா? இல்ல அது அந்த டைம்ல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஏதோ கண்டென்ட். ஓகே. ஏன்னா நான் வேற நைட்டு ஃபுல்லா வண்டி டிரைவ் பண்றதுல எனக்கு இங்க வேற காட்டு முக்கா போனுச்சியா, ஆட்டோமேட்டிக்கா கண்ணு சொல்லிடுச்சு எனக்கு. அந்த ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 4 minutes அவ்வளவுதான். அது வந்து பவர் நப்புன்பாங்க அதுக்கு பேரு. அதை எடுத்துட்டு இப்ப பிரிஸ்க்கு சேலம் வரைக்கும் வண்டி போயிடும். பிரதர் வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சோ வந்து எனக்கு ஒரு டவுட் இருக்கு, பட் இருந்தாலும் வாழ்த்துக்கள் பிரதர். முன்னாடியே அட்வான்ஸா சொல்றேன். யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? ஏன்? அதாவது இந்த சீசன் பிக் பாஸ் பார்க்க போயிருக்கீங்கன்னா அடுத்த சீசன் கண்டஸ்டன்டா போயிடுவீங்க, அதுக்கு தான் வாழ்த்துக்கள். வேற எதுக்கு? உண்மையாதாங்க சொல்றேன். இல்ல இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, இபி வாசல் வந்து ஒரு போட்டோ செல்ஃபி எடுத்து போட்டிருந்தாரா, கீழே போய் நான் கமெண்ட் பண்ணேன், கங்க்ராச்சுலேஷன் டைட்டில் வின்னர் இமாத் அப்படின்னு போட்டிருந்தேன். அடுத்த சீசன் டைட்டில் சொல்லிருக்கியா நீ? ஓகே. இந்த சீசனுக்கு அந்த போட்டோ இப்போ பார்க்க நல்லா தான் இருக்கு டார்க்ல. இந்த சீசன்ல இமாத் ப்ரோக்கு தான் டைட்டில் கொடுக்கணும், வேற யாருக்கும் கொடுக்க வேண்டியது. இந்த சீசன்லயா? ஆமா, நாங்க நின்று கீழே கத்திட்டு இருந்தேன், இவருக்கு விஜேஎஸ்க்கு முதல்ல அவார்டு தரணும்னு சொல்லி. ஏன்னா பயங்கரமா சுத்த விட்டாங்க மக்களே, பயங்கரமா சுத்த விட்டாங்க. ஏன்னா நீங்க எவ்வளவு இதுவா இருந்தா, எவ்வளவு கேமா இருந்தா இந்த சீசன் நீங்க ரிவ்யூவே கட் பண்ணிருப்பீங்க. பண்ணிருந்தா மட்டும் அவ்வளவுதான் முடிஞ்சிருக்கும். உங்களுக்கு பண்ணி இருந்திருக்கணும். அப்புறம் நினைச்சு பாருங்க உங்க நிலைமை எப்படி பிளான் பண்ணி எப்படி எஸ்கேப் ஆயிருக்காரு பாருங்க. அதனாலதான் ஸ்ட்ராட்டஜி இத வந்து அப்பவே கணிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காரு அவரு. எக்ஸாக்ட்லி. இமாத் இப்பதான் அவங்க டிஎல்ஏ பாக்குறேன், பிரியங்கா கூட போட்டோ எடுத்திருக்கீங்க. என்னாச்சுன்னா அது காலைல விக்னேஷ் இருக்கும்போது நான் அங்க பக்கத்து செட்ல ஏதோ போயிட்டு இருந்தது. என்னடான்னு கேட்டேன், இங்க என்ன நடக்குது அப்படின்னா, விக்னேஷ் சொன்னாரு அது இது எது அப்படின்னாரு. அப்புறம் நாங்க அங்க டீ குடிக்க போயிட்டோம். சரி அங்க டீ குடிச்சிட்டு இருக்கும்போது அங்க லைன் கட்டி நின்று இருந்தானுங்க. என்னடா லைன்ல, அப்பதான் விக்னேஷ் சொன்னாரு இங்க இருந்து லைன்ல கூட்டு போவாங்க அப்படின்னா. நமக்குலாம் இந்த லைன்ல நிக்கிற பிசினஸ் எல்லாம் கிடையாது, இதெல்லாம் லைன்ல நிக்கிறதெல்லாம் வேற குரூப், உன்னை வேணா டைரக்டா உள்ள கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி விக்னேஷ் போனோம்.
சைட்ல ஃபர்ஸ்ட் நம்ம தான் உள்ள போனது. அவ்வளவுதான். நம்ம எல்லாம் கேட் பாஸ், டைரக்டா கேட் பாஸ். ம் இந்த லைன்ல நிக்கிற பஜனையே நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு இருக்கும்போது அங்க ஸ்டார்ட் மியூசிக்லாம் யார் இருக்கீங்க, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சோம் அப்படின்னு ஒருத்தன் ஸ்டார்ட் கத்தலாம். மியூசிக் அப்பதான் ஓ ஸ்டார்ட் மியூசிக் போதா, ஸ்டார்ட் மியூசிக் எட்ரா போன ஸ்டார்ட் அப்படின்னு மியூசிக் எடுத்து ஹாய் அப்படின்னேன். ஹே இமாத் யூ ஆர் ஹியர் அப்படின்னா, யா வெளியில தான் நிக்கிறேன் அப்படின்னேன். நான் பிக் பாஸுக்கு போறேன் டு எக்ஸ்பீரியன்ஸ் திஸ் as an audience, I'm just going inside அப்படின்னா, யா ஈவினிங் இருக்கு, இங்க தான் ஷூட் இருக்கு, வாங்க. ஓகே ஓகே. ஹலோ ஐம் ஆடிபிள்? கேக்குது ப்ரோ. அதுக்குள்ள எஸ் எஸ் ஆமா ஆமா அப்புறம் கேக்குது வெளில வந்துட்டு முடிச்சுட்டு கரெக்டா உள்ள போனா ஸ்டார்ட் மியூசிக் லாஸ்ட் இது எடுத்துருந்தாங்க ஷூட்டு. ஏன்னா உள்ள ஓகே. கூப்பிட்டாங்க, நான் போய் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் அவங்க லாஸ்ட் செக்மெண்ட் முடிச்சாங்க. ஒருத்தன் முட்டை எடுத்தான் 0, போயிட்டு 1 லட்சம் ரூபா எடுத்துட்டு வரணும், 0 எடுத்தான். எவனோ கார்த்தியான், சீரியல் ஆக்டர். ஸோ உட்காந்து அதை பார்த்துட்டு இருந்தேன். ஓகே. பார்த்துட்டு அதுக்கப்புறம் முடிச்சோன்னா வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் நிறையா பேசிட்டு அந்த டிபியில் ஒருத்தன் போட்டிருப்போம், யாரோ ஒன்று அந்த இப்போ ஒரு ஃபோட்டோ போட்டல, அதில் ஒருத்தன் கேட்டிருந்தான் அதே கொஸ்டின் தான் அவங்களும் கேட்டாங்க. நீங்கள் ஃபோட்டோவில் வேற மாதிரி இருக்கீங்க, நேரில் வேற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா, எப்படி இருக்கேன் அதை சொல்லுங்க அப்படின்னா, இல்லை பிளேசர்லாம் போட்டு அது ஆஃபிஷியல், இங்கே டிஷர்ட் இங்கெல்லாம் நான் பிளேசரில் எப்போ முடியும்? அதானே ஏற்கனவே சீட்ல நம்மள உட்காரவே முடியும். இதுல பிளேசர் நல்லா போட்டு பேச உட்கார்ந்தா எரிஞ்சிரும். சென்னையில பிளேசர் போட்டு போனீங்கன்னா பிளேசரை அவ்வளவுதான். போட்டு வந்தா சடனா வந்து கண்டஸ்டன்ட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாம் இல்ல, ஹோஸ்ட்டுக்கே ரீப்ளேஸ்மெண்ட். பிஜிஎஸ் நீங்க வந்து போங்க கிளம்புங்க, எங்களுக்கு வந்து ஹோஸ்ட் பண்றதுக்கு ஆள் வந்துருச்சு அப்படின்ட்டு. ஐயா வேணாங்க ஐயா, ஐயா எங்களுக்கு வேணாங்க ஐயா, செய்யோன் வேணாங்க ஐயா, செய்யோன் அந்த போஸ்ட் மட்டும் வேணாங்க ஐயா. செய்யோன் என்ன என்ன யோ செய்யோனே என்ன ப்ரோ சொல்லு கேக்குதா? ப்ரோ. கேக்குது தங்கம், சொல்லு தங்கம். உங்க எல்லாத்துக்கும் சர்ப்ரைஸ் இருக்கு, வெயிட். அப்படியா? ஆமா ஆ. ம் சம்பவம் பண்ணுவோம் அப்ப நாளைக்கு பார்ப்போம். அப்புறம் வேற என்ன கதை? இப்போ அடுத்த வாரம் திரும்பியுமா எங்க ப்ரோ? என்னடா அடுத்த வாரம் ரவுண்டா? இல்ல அடுத்த வாரம் வந்து என் பிரதருக்கு ரிசப்ஷன் பா. மாப்பிள்ளையும் தூக்கி போட்டு கூட்டு வந்துட்டேன் நான். அவன் டென்ஷன்ல இருக்கிறான். அவன் அடுத்த வாரம் வெட்னஸ்டே கல்யாணம், வியாழக்கிழமை கல்யாணம், 1008 வேலை வச்சுக்கிட்டு போயிட்டு வந்துடலாம்னு சொன்னவரு கூட்டு போயிட்டேன். சாயந்தரம் வரைக்கும் உட்காந்துட்டாரு டென்ஷன்ல. இப்போ பாருங்க எப்படி நான் ஆயிடுச்சுன்னா, நீங்க எல்லாம் கார் ஓட்டாதீங்க, நானே கார் ஓட்டுறேன். இப்போ கார் ஓட்டிட்டு இருக்கான், நான் சீக்கிரம் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு டென்ஷன்ல இருக்கிறான் அவன். எதுவும் சொல்லிக்க மாட்டேங்கிறான், அண்ணனா போயிட்டானே திட்டவும் முடியல முடியாது அப்படின்னு. ஆமா, அவன் அந்த ஆக்சிலேட்டர் மிதிக்கிறதுலயும் கியரை மாத்துறதுலயும் தெரியுது அவன் ஃப்ரஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு. விக்னேஷ் ரீச்டா அண்ணா நகர். விக்னேஷ் போயிட்டு வந்துட்டேன். அந்த வழி தானே கரெக்டா ஈஸி. அண்ணா நகரா? ஆமா ப்ரோ, ஒரு வேலையை ஆபீஸ்ல கால் பண்ணிட்டாங்க. ஓகே. அப்படியே அதனாலதான் வந்து எல்லாரும் இருந்திருப்பேன். வரலன்னு சொன்னாரு. அப்படியே அவர் சீசலுக்கு வருவாரு, டின்னர் வாங்கி கொடுக்க சொல்லுது. இல்ல இமாத் ப்ரோ திரும்பி வந்து நான் மீட் பண்ணுவோம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து என்னாச்சுன்னா, சாரி தாத்தாவை மீட் பண்ணீங்களா? இல்ல தாத்தா வீட்டுல இருக்காரு, நான் மீட் பண்ணல அவரை. நாங்க போன்ல தான் பேசுவோம். ஏங்க இல்ல நீங்க ஒரு வாட்டி ஒரு ஸ்டோரி சொல்லிருந்தீங்க தாத்தாவை மீட் பண்ணப்ப, அந்த மாதிரி ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கா நடந்ததா இந்த வாட்டி வந்தப்பன்னு சொல்லிட்டு கேட்கலான்ட்டு தான். இல்ல எந்த ஊர் அது? என்ன நண்பா என்ஜாய் பண்ண போல இருக்கு. மச்சான் என்னடா இது வேலூர் ஹைவே இப்படி இருக்குது, ஃபுல்லா டைவர்ஷன். நீ வருவேன் ரோடு போட சொன்ன போடலையா? சேலமா போறீங்க? ஆமா, நீ ஏன் அந்த ரூட்ல போனீங்க? இப்படி போயிருக்கலாம்ல. இல்ல நேத்து அந்த ரூட்ல வந்தேன். இல்லம்மா நேத்து அந்த ரூட்ல வந்தேன், விழுப்புரம் ரூட்ல தான் வந்தேன் நேத்து. சரி இப்ப இங்க பக்கத்துல ஸ்ரீபெரும்புதூர், இங்கதானே அந்த இதுக்கு தானே வந்தோம். புதுசா போட்டிருக்கான் ரோடு, செம்மையா இருக்கு. உளுந்தூர்பேட்டை டபுள் சிங்கிள் வே டபுள் ஆகிட்டாங்க பல இடத்துல. என்ன ஈவிபில ஒரே செல்ஃபியா? இமாத் ப்ரோ அப்படின்னு செல்ஃபி எடுத்தாங்களா? கட் ஆயிடுச்சு. கேக்குதா? நான் பேச கேக்குதா? நீங்க பேசுறது கேக்குது. நானே எடுக்கல ப்ரோ, நானே மறந்துட்டேன். இன்னொரு கூட இருக்க. அப்படியா?
ரைட் ரைட் ரைட். ஆனா ஹரி ப்ரோ மிஸ் பண்ணிட்டோம். விக்னேஷ் ஹரிஹரன் வந்திருந்தாருன்னா, அவர் சண்டே எபிசோட்ல வந்திருந்தாருன்னா குறிப்பா ஒரு மேட்டர் கேட்டிருக்கலாம் அவர்கிட்ட. ஆல்ரெடி ஹரி ப்ரோ நான் மீட் பண்ணிருக்கேன். ஆல்ரெடி ஹரி ப்ரோ நான் மீட் தெரியும், பண்ணிருக்கேன். போன வாட்டி மீட் பண்ண தெரியும். அவர் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு, அதை கேட்டிருக்கலாம். மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் வீக் சாண்ட்ரா எலிமினேட்டட்னு. ஆவலியே கேட்ச் பண்ணுங்க அவர் அடுத்த வாரம் போய்ப்பாங்க. ஐயா கொஞ்சம் விளக்குங்க, இந்த வாரம் போவாங்கன்னு நீங்க. ஆனா ஹரி ப்ரோ ஹாய். ரெண்டு பேருமே போன்ல பேச போயிட்டாங்க போல. கேக்குதா? எங்க வீட்ல தான். ஐயோ யாராவது ஒருத்தர் கோஹோஸ்ட் வந்து ஸ்பீக்கர் எடுங்கப்பா. முடியல. என்னடா இருக்குல கோஹோஸ்ட்? ஆமா இந்த ரசிகன் தான் கோஹோஸ்ட்ல இருக்காங்க. ரசிகன் எடுங்க. இல்ல பக் ஐடி ஏதோ வந்துச்சான்னு தெரியல. பக் ஐடி ஒன்று வருது நல்லா, அது டெலிட் பண்ணிட்டே இருக்கேன், திருப்பி வந்துகிட்டே இருக்கு. நான் பாக்குறேன், நீ எடுக்காத. வேற என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க இன்னைக்கு? சரி நாளைக்கு யார் யார் என்ன கேள்வி கேட்பாங்க, எது மிஸ் ஆகும்? நாளைக்கு தான் எவிக்ஷன் தான், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. எவிக்ஷன் 2 இருக்கு, ஆனா அதுவே பாதி நாள் போயிடும். அதுவும் இருக்கு. ஆமா, எனக்கு தெரிஞ்சு எப்ஜே நேத்து தான் உருப்படியா நல்லா விளையாடி இருந்தான், நல்லா பேசினான், சண்டை போடுறதுல கூட கத்தாம சண்டை போட்டான். அதுதான் தப்பு, அதுதான் தவறான விஷயம். நீ அதை எப்படி விக்கல்ஸ் நீ கேட்க போச்சு புரியலையே எனக்கு. துஷாரும் அதே மாதிரி தான். நீங்க அதான் சொல்றேன்ல, இவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க, விக்கல்ஸுக்கு அகைன்ஸ்டா யாராச்சும் கொஸ்டின் கேட்டா நான் தூக்கிடுவேன் அப்படின்ட்டு. அவ்வளவுதான். டைட்டிலுக்கு வின் ஆகிற கெப்பாசிட்டி யாருக்கும் வரக்கூடாது அங்க. அதுதான் மேட்ரு. நீங்க விக்கல்ஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல அதுவும் ஒரு பேட்டர்னா வருது, கனிக்குமே ஒரு பேட்டர்னா இதுல வருது. ஆனா டைட்டில் வின் ஆகிற அளவுக்கு மக்கள்ல வந்து கவர்ற அளவுக்கு யாருமே எதுவுமே பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச இந்த சாண்ட்ரா, திவ்யா, இதெல்லாம் இந்த இதுல பண்ணது, அந்த சீக்ரெட் டாஸ்க்ல வந்தது, அதெல்லாமே அவங்களுக்குலாம் ஒரு பேர் வந்துச்சுன்றதுனாலே அடித்து உட்கார வச்ச மாதிரி இருக்கு. இன்னைக்கு அதே விஷயத்த விஜேஎஸ் வந்து கான்ட்ரடிக்ட் பண்ணிருக்காரு அப்படின்னும் போது எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. இவர் தானே சொன்னாரு உன்னை இது பண்றாங்க, உங்களை யூஸ் பண்றாங்க, அடிபட்டுச்சுன்னா உடனே கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க சொன்னதே இவர் தான். கரெக்ட் தானே? இவர் தானே சொன்னார் அந்த வேலையை. அடிபட்டா கேள்வி கேட்க முடியாது, அடிபட்டா கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்லி 1000 வாட்டி ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு இப்போ வந்து அதே மேட்டர் வச்சு திருப்பி மாத்தி பேசிட்டு இருக்காரு. இவரை எக்ஸ்போஸ் பண்ணணும் அடுத்த வாட்டி. இனிமேட்ல உள்ள இருக்கையில எக்ஸ்போஸ் பண்றதை விட்டுட்டு இனிமேட்ல ஹோஸ்ட் தான் எக்ஸ்போஸ் பண்ணணும். நம்ம ஹோஸ்ட் கூட இல்ல, உள்ள உட்கார்ந்து ஷோ மேக்கர்ஸ் இருக்கானுங்களா, அவனுங்களாவும் பிடிக்கணும். இமாத் ப்ரோ இருக்கீங்களா? அவங்க தான் காதுல தப்பு தப்பா சொல்றாங்க ரசிகர். அதான் எழுதி கொடுக்க மாட்டாங்க ஒழுங்கா. ஆமா, கோபி அன்னைக்கு சொன்ன மாதிரி தான். ஸ்கிரிப்ட் ஹலோ சொல்லு சாம். திடீர்னு எல்லாரும் பேசுறாங்க, பாதியிலே கட் ஆகுது. நான் ரீகனெக்ட் பண்றேன். நானும் அஞ்சலி பேசிட்டு இருந்தோம். அஞ்சலி பேசுறது கேட்கலையே எனக்கு. உனக்கு கேட்கலையா? மகிழ்ச்சி. அவங்க சிரிச்சது கேட்டுச்சா? ஹோஸ்ட் ரீகரெக்ட் பண்ணி அப்படின்னா பக் ஆயிட்ட போல, உனக்கு பேசுறது எதுவுமே கேட்க மாட்டேங்குது. ரீகனெக்ட் பண்ணிட்டு வரேன். சேன் ப்ரோ யாரா அமைச்சீங்க நீங்க? 2 பேரும் கரெக்டா அமைச்சிட்டீங்களா இன்னைக்கு? 2 பேரு கரெக்டா எஃப்ஜே ஆத்ரி அனுப்பியாச்சு. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை மதியமே அனுப்பிச்சிட்டேன். அது பார்த்தேனா? ஆமா, இந்த வாரம் இல்லைனாலும் அடுத்த வாரம் எடுத்துறணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா அவங்க இருக்கிறது வந்து தேவையில்லாத அன்வான்டான விஷயத்த கிரியேட் பண்ணுவோம் ரசிகன். அவங்களுக்கு ரொம்ப பேர் நேம் வந்து டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்டேபிளான மைண்ட் செட்ல இல்ல, அது வேற மாதிரி இவனுங்க போர்ட்ரே பண்ணிடுவானுங்க. இந்த ஃபேக் நரேட்டிவ் செட் பண்றவனுங்க வெளியில தெரியும். ஆமா, அதனால பாவம் அவங்க எல்லாம் வெளில போயிட்டோம். எதுக்கு உள்ள இருந்துகிட்டு அவங்க எல்லாம் ஆல்ரெடி பண்ணிட்டானுங்களே, சைக்கோ தெரபிஸ்ட் வேணும் அப்படின்னு பண்ணிட்டானுங்களே.
அதான் சொல்றேன். ஒரு இன்னும் பண்ணுவாங்க, எமோஷனலா கூட இன்னும் பண்ணுவாங்க. உண்மைன்றது புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுறாங்க. அந்த வழி தெரியாது சாம். உள்ள இருக்கிற கண்டஸ்டன்ட் கூட இருக்கிறவனுங்களே அந்த பொண்ணு கதை சொல்லிட்டு இருக்கும்போது பாத்ரூம்ல போய் சிரிக்கிறானுங்க. எவ்வளவு கேவலமான எண்ணம் கொண்டவனுங்களா இருக்கிறானுங்க. அதனால கேட்டாரா விஜேஸ் இன்னைக்கு? கேட்கல. கேட்கல. அத மட்டும் நீ எது கேட்க மாட்ற? அப்ப அது எவ்வளவு எபிசோட்ல வந்துச்சா சியான்? ஆக்சுவலா எபிசோட்ல அவங்க வந்துச்சா? ஸ்டோரி சொன்னதை வச்சு கலாய்ச்சிருக்காரு இவரே. நீங்க அப்படியா? மட்டும் நைட்ல கூப்பிட்டு இந்த மாதிரி கதை சொல்ற நேரத்துல அவங்களை கூப்பிட்டு வச்சு பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. சாம், அவன் வாழ்க்கையில அப்படி ஒரு டிராஜடி நடந்தா தான் தெரியும். அவனுக்கு நடக்கலன்ற வரைக்கும் அது நல்லா தான் இருக்கும். அடுத்தவனுக்குன்றப்ப நீ நக்கல் பண்ணுவ, நையாண்டி பண்ணுவ, சிரிப்ப, தூங்குவ உட்காந்து, இதெல்லாம் பண்ணுவ நீனு. அடுத்தவங்க அதான் சொல்றேன், அவனுக்கு நடக்கும் போதுதான் அதனுடைய வலியும் வேதனையும் தெரியும். மத்தவங்கன்றப்ப உனக்கு நக்கலாதான் தெரியும் உனக்கு. அதான் உண்மை. ஆக்சுவலி இவங்க வந்து அங்க போய் சிரிச்சதுங்க. இப்ப அரோரா படம் போது சிரிச்சிருந்தா அரோராக்கு அப்ப புரிஞ்சிருக்கும். இப்ப இன்னைக்கு நாளைக்கு போறாங்க தெரியுமா, ஆதிரி எஃப்ஜே போறாங்க. இப்ப போய் யாராச்சும் போய் டான்ஸ் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அப்ப தெரியும் அவங்களுக்கு குத்தும். ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தான், நான் புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு குரூப் என்ன தெரியுமா போட்டுருந்துச்சு, பாரு எலிமினேட் ஆகும்போது எஃப்ஜே இந்த மாதிரி டான்ஸ் ஆடுன்னு சொல்லிட்டு மலையாளம் பிக் பாஸ் ஒருத்தன் டான்ஸ் ஆடுவான் தெரியுமா இந்த சீசனு. ஆக்சுவலா நானே டான்ஸ் ஆடலான்னு தான் பார்த்தேன். டான்ஸ் ஆடி ஒரு வீடியோ போடுவோமான்னு. யூடியூப்ல நீங்க போடுங்க. நீங்க வீடியோ போட போறீங்களா? போன சீசன் ஒருத்தர் பண்ணாரு, இந்த சீசனீங்களா? போன சீசன்ல எவன் பண்ணாலும் எனக்கு இல்லையா, அது அப்படி ஒரு லூசு பைத்தியகாரத்தனத்தை எவன் பண்ணான்றதுல எனக்கு சீரியஸ் ஐடியா இல்ல. ஆனா நான் பண்ணா கூட இவன் என்னடா லூஸ் மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கான்னு என்னையும் பார்த்து ஒரு 10 பேர் சிரிப்பாங்க அப்படின்றதுனால அதை நான் பண்ண வேணாம்னு முடிவு பண்ணிட்டேன். அவ்வளவுதான். அதேதான். இப்போ சபரி வந்து பார்வதியை போட்டு அடிக்கும் போது நம்ம ஒரு ஹியூமானிட்டி அப்படின்ற ஒரு இதுல வச்சு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தோம்ல சியான் ப்ரோ. ஆமா, அது எங்க போச்சு? இன்னைக்கு அவங்க ஃபேன்ஸே வந்து ஒரு நரேட்டிவ் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க சாண்ட்ராவை அப்படின்னும் போது எங்க போனாங்க அவங்க? I am not a fan of பார்வதி சாம், for your kind information. இல்ல உங்களை சொல்லல, நீங்க பார்வதி ஃபேனா? நீங்க எனக்கு தெரியாதா? இல்ல நோ 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 நோ, டெஃபினெட்லி நோ. நம்ம அடிக்காத அடியா. I supported her game, I criticized her game. அந்த பெண்ணை பல இடங்கள்ல விமர்சனம் பண்ணி பேசியிருக்கேன். அவங்களே ஒரு டெலியூஷனல் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இது என்னவாத ரொம்ப தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பு. ஒருத்தங்களோட பர்சனலா பாதிக்கப்பட்டிருக்காங்க. தன்னுடைய அண்ணன் இறந்திருக்காரு ஆக்சிடென்ட்ல. உங்க நேர்ல போயிருக்காங்க. போனப்ப அங்க ஒரு டிராமா ஏற்பட்டிருக்கு. அண்ணனுடைய உருவத்துல தன்னுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் அந்த ஒரு நம்ம கடந்து வந்த பாதை அப்படின்றது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது சாம். ஒரு சில பேருக்கு வந்து மலர் தூவி அந்த மலர் மேல நடந்து வருவாங்க. ஒரு சில பேர் நடந்து வந்த பாதைங்கிறது முட்களாலையும் கருங்கற்களாலையும் நிறைஞ்சிருக்கும். அப்போ யூ ஹாவ் டு ரெஸ்பெக்ட் இட் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. நீ ரெஸ்பெக்ட் பண்ணலனா கூட பிரச்சனை இல்லடா, அதை கிரிட்டிசைஸ் பண்ணாத, அதை கேவலப்படுத்தாத. நம்ம அதை தான் சொல்ல வரோம் இந்த இடத்துல. அப்போ சாண்ட்ராக்கு வந்து எதுக்காக கண்டவன் கண்டதா பேசுவான், இந்த மாதிரி இந்த பொண்ணுடைய மனநிலையை வச்சு கேவலமான கருத்துக்களை பதிவிடுவான், வீடியோஸை போடுவான். அதை தவிர்த்துக்கிறதுக்கு அட் தி எண்ட் ஆஃப் தி டே லெட் ஹர் கெட் அவுட் ஆஃப் பிக் பாஸ். நந்தினி மாதிரி எப்படி வந்தாங்களோ, எனக்கு தெரிஞ்சு ஒன்னு ஓப்பனா சொல்லிட்டா, எப்ப பிரஜனை இவனுங்க எவிக் பண்ணானுங்களோ அப்பவே சாண்ட்ரா வந்து நான் வந்து போறேன் வாக் அவுட் கொடுத்துட்டு அப்படின்னு வெளியில வந்திருக்கணும். இட்ஸ் நாட் டூ லேட். இந்த அவங்களோட பசங்க அவங்க 2 பேரையும் வந்து காட்டிட்டு இந்த வெளி உலகத்துக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம், இந்த பசங்களுக்காக தான் நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோங்கிறத காட்டுங்க. காட்டிட்டு அடுத்த வாரமே லெட் ஹர் கெட் எவிக்டட் அண்ட் கெட் அவுட் ஆஃப் பிக் பாஸ் அண்ட் ஹேவ் a great life. அது கூட இல்ல சரியா, she just needs to walk out with her husband. போதும், நீ என்னதான் கிழிச்சுக்கோ, என்ன முடியும் பண்ணிக்கோ. நான் இப்ப போறேன் என் குழந்தையோட சொல்லிட்டு வெளில நடந்து போனா இப்ப என்ன பண்ண முடியும் அவரால? அப்சல்யூட்லி அப்சல்யூட். அது இவங்களுக்கு செருப்படி. அதைத்தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். அதான் இவங்களுக்கு கொடுக்குற செருப்படி. சேனல்லே என்ன பண்ணிருக்கான், திவ்யாவோட ஃபுல் சீன் எடுத்து போட்டிருக்கான் அந்த கதை கேவிபி டாஸ்க்ல. அவங்க சொல்ற இதை கேட்பான். சன்றதை ஹைலைட்டே பண்ணல எந்த இடத்துலயும். ஒன்னொரு எபிசோட்லயும் வந்துச்சான்னு தெரியல. இதுலயுமே ஒரு ப்ரொமோலயுமே இதுலயுமே வரல, எங்கேயுமே வரல. வெயிட் சாம், குயிக் क्वेश्चन. அது எபிசோட்ல வந்துச்சா திவ்யா? அது ஆமா வந்துச்சு. அவங்க 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 ஏதோ அவங்கள முட்டாளு, நான் 12th ஃபெயில்லாம் சொன்னாங்க, அதுல வந்துச்சா? எபிசோட்ல இல்ல, லைவ்ல வந்து. எபிசோட் நேத்து யார் பார்த்தா? ரசிகன் எபிசோட்ல வரல. அது எபிசோட்ல வரல, ஆனா ப்ரோமோ இது போட்டிருக்கான். ஹாட் ஸ்டார்ல ஒரு தனி ப்ரோமோ போட்டிருக்கான்.
ஓ! அதுல தான் வந்துச்சு. நாட் இன் எபிசோட். ஆமா. ஓகே, ஓகே, ஓகே. பிகாஸ் தட் வில் பி கிரேசி. பிகாஸ் அவங்க யாரோட கதையும் போடலல்ல. ஆல் 3 ஆஃப் தெம். ஆமா, ஆமா. போடல, அத ஓகே. ஹைலைட் பண்ணல. ஆனா இத கண்டிப்பா ஹைலைட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஒரு சைடு கதையும் சொல்றாங்க, இன்னொரு சைடுல இவங்க சிரிக்கவும் செய்றாங்க. அட்லீஸ்ட் அது தட் குட் புல் சம் டிஆர்பி. இது ஒண்ணு வச்சு ம்ஹ்ம். ஒரு ரோஸ்ட் ஒண்ணு அந்த இடத்துல ஒரு ரோஸ்ட் செக்ஷன் வச்சிருந்தாங்கன்னா, அத வச்சு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒரு அவங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கும் சேனலுக்கே. இப்போ சாண்ட்ராக்கு சப்போர்ட்டா எக்ஸாக்ட்லி. போயிருக்குமோ இல்லையோ, சேனலுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா லாஸ்ட் சீசன் எக்ஸாக்ட்லி. அதே தான் ஜாக்லின் எவிக்ட் ஆகும்போது இவங்கெல்லாம் சிரிச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் வந்து கேட்டாரு. ம்ஹ்ம், ம்ஹ்ம். ஐ திங்க் இந்த தடவ தி கான்டென்ட் டைரக்டர் ஃபார் ஈச் எபிசோட் அண்ட் எடிட்டர் 2 பேரும் மோசம். தே டோன்ட் அவங்களுக்கு அந்த ஆடியன்ஸோட பல்ஸ், எஸ்பெஷலி தமிழ்நாடு ஆடியன்ஸோட பல்ஸே தெரியல. ஸோ ரெண்டாவது அவங்க அது அவங்க ஆல்ரெடி ப்ரீ நரேட்டடா ரூம் போட்டு உட்கார்ந்து யோசிச்சு இந்த சீசனை எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கலாம்னு எழுதி வச்சுக்கிட்டாங்க டைரியில. யா. அதன்படி தான் நடத்துறாங்க, அவ்வளவுதான். ம்ஹ்ம், ம்ஹ்ம். அண்ட் நம்ம எல்லாம் சொல்றோம்ல, விக்ரம் எப்படி அவன் வந்து சும்மா அவன் சொல்றான்ல, "ஓ! எனக்கு கட்சினால கூப்பிட்டாங்க." நாட் அவன், ஐம் சாரி. அவர் கட்சினால கூப்பிட்டாங்க. அதனால, "ஓ! சரி வரேன்" அதெல்லாம் சுத்த பொய். ஹி இஸ் நாட் தட் கைண்ட் ஆஃப் காய். பிகாஸ் அவனுக்கு வந்து ஹிஸ் பிராண்ட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். "ஓ! நானு இது பிக் பாஸ் பார்த்ததே இல்ல" சொல்றாங்க. அதுவும் இஸ் அ பொய் தான். He is not the guy who'll just walk into it and take things casually. His brand is so important for him. அது அடி வாங்குறது he will not appreciate at all. He would have put a proper contract. This in போட்டு தான் he would have come inside itself. Mark my words on this, guys. He will not take his name, his brand, his career for a joke. And உள்ள வரதுக்கு சான்ஸே இல்ல. If you notice, from the very beginning, he has split his whole journey into multiple paths. First வந்து calm, quiet. அப்புறம் வந்து okay, இப்போ வந்து நீங்க என்ன அழுக வச்சிட்டீங்க, I'm going to show my other side. ஒரு பார்ட்டா பிரிச்சு he's been playing. இது திவ்யா ஸ்டோரி வீடியோ இருக்கு. ஒருத்தங்க கேக்குறாங்க டிஎம்ல. இருந்தா போட்டு விடுறாங்க. இருந்தா என்னோட போஸ்ட்ல போடுறேன், ஃபாலோ பண்ணிடுங்க. கிளிக் வில்லேஜ் போட்டுருப்பாங்க. கிளிக் வில்லேஜ் பா. ஓகே. பேஜ்ல இருக்கு. ஓகே. அதுவே சாண்ட்ராஜ் இருந்தாலும் அனுப்பி விடுங்க. அது என்னவா இருந்தாலும் ஃபுல் கிளிப். I haven't seen anything this week, so I'll also watch. ஓகே. பார்த்தி ஏஞ்சல் ஜேம்ஸ் ரெண்டு பேரும் ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காங்க. பேசுங்க. ப்ரோ எனக்கு ஒண்ணும் இல்ல, சாண்ட்ரா விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஹலோ. ஒரே நிமிஷம் ஏஞ்சல் ஜேம்ஸ், நீங்க அடுத்து பேசுங்க. பார்த்தி பேசிட்டோம். எனக்கு என்னன்னா, இப்ப சாண்ட்ரா வந்து கனிய வந்து குழந்தைகளை வச்சு என்ன இது பண்ணீங்க, எனக்கு அது மட்டும் ரைட் இல்ல அப்படின்னு சொல்றதெல்லாம் அவங்க ட்ராமால வந்துச்சுன்னா, அந்த ட்ராமால அந்த மாதிரி நினைச்சு அவங்க சொல்றாங்கன்னா அது எப்படி கரெக்டா நம்ம எடுத்துக்க முடியும்? எனக்கு என்னன்னா, நான் சாண்ட்ரா ஸ்டோரி சொல்லும்போது சிரிச்சது, சாண்ட்ரா ஸ்டோரியை நான் பார்க்கல. பட் ஆனா அவங்களுக்கு ட்ராமா இருக்கு, ஓகே. பட் அதுக்காக அவங்க அடுத்தவங்க எல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவா அக்யூஸ் பண்றது ஓகே. ஆக்சுவலி அந்த ஒரு நெகட்டிவா அக்யூஸ் பண்ணாங்களான்றது தெரியாது. மேபி என்னோட அசம்ப்ஷன்ல அக்யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல, அக்யூஸ் தான் ப்ரோ பண்ணாங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து அதுக்கப்புறம் யாருக்கிட்டே சொல்றாங்க. அது அந்த இடத்துல இவங்க பாடும்போது என்னோட மைண்டே சுத்தமா இல்லை. நான் அதனாலதான் அவங்க இந்த இதே டாஸ்கே ஸ்டாப் பண்ணுங்க, நாங்க தோத்துட்டோம்னு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன் பிக் பாஸ் கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அந்த இடத்துல டோட்டலா அவங்க மைண்ட் வந்து ஆல்ரெடி இருக்கிறாங்க. இப்போ நம்ம சொல்றோம் இல்லையா, அவங்க ஒரு ட்ராமால தான் இருக்காங்கன்றது தெரியுது. இவங்க பண்ணதுமே டாஸ்க்குக்காக பண்ணது கரெக்ட் தான். ஓகேவா? நான் இல்லை அவங்க பண்ணதுமே தப்புன்னு சொல்லலை. ஆனா கொஞ்சம் ஓவர் த போர்டு பண்ணாங்க. இன்னொரு விஷயம், கனிகிட்ட அவங்க கேட்க வேண்டிய கொஸ்டினே அவங்க மாத்தி கேட்டுட்டாங்க. கனியை வந்து ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு கனிதான் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டாங்க. அந்த இடத்துல அவங்க அந்த இடத்துல கேட்டிருக்க வேண்டியது, நான் எமோஷனலா இருக்கிறேன், ஆனா நீங்க அதை வச்சு நீங்க அடிக்கும் போது இதை நீங்க எப்படி அலோவ் பண்றீங்க? நீங்க எல்லாருக்கிட்டையுமே நீங்க ஒரு அன்பு இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு அப்படின்னு பேசுற நீங்களுமே அவங்க கூட சேர்ந்து இந்த மாதிரி பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கணும்.
ஓகேங்களா? அதுலதான் இவங்களுமே கோட்டை விட்டாங்க. கனியுமே அந்த பாயிண்ட வச்சு சாண்ட்ராக்கு அங்க சப்போர்ட் பண்ணி கேட்டிருந்தாங்கன்னா கனிக்குமே மைலேஜ் ஏறி இருக்கும். ஸோ இது போத் சைடு பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி 2 பக்கமுமே இது வந்து மிஸ்ட் வீக்கர் தான். ஆப்பர்ச்சுனிட்டி. இல்ல ஆமா. ப்ரோ, அங்க அதாவது இது வந்து எப்படின்னா கனி வந்து அவங்கள அதை ஹர்ட் பண்ணணும்னு நினைச்சு பண்ணிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ரோ வாட் எவர் அவங்க வந்து அந்த இடத்துல பண்ணிருக்கவே கூடாது. ஏன்னா அவங்களுடைய கேரக்டரே அது கிடையாது. ஸோ கனியோடைய இல்ல அது அது கேரக்டர் அவங்க அதுக்கப்புறம் கன்ஃபர்ஸ் கேரக்டர் பண்றாங்க. அதுக்காக அது விட அது கேரக்டர் விட இல்ல அந்த அதுக்கப்புறம் அவங்க கேரக்டர் இல்லைன்னு கன்ஃபர்ஸ் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றாங்க. பண்ணியிருக்காங்கன்ற. இல்ல அதுக்கப்புறம் அது ஒரு டாஸ்க்குக்காக தான் இதை பண்ணோம். ஆனா எனக்கு கத்திக்கிட்டே இருந்தது, எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு இன்னைக்கு லைவ்ல கூட பேசிட்டு இருந்தாங்க ப்ரோ. அது காலையில. கத்திக்கிட்டே இருந்தது வேற. ஒருத்தவங்க குழந்தைங்களை பத்தியே நினைச்சிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இந்த குழந்தைங்களை ஞாபகப்படுத்துற மாதிரி ஒரு டைவர்ஷனை வந்து அவங்களுக்கு பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்கிறது தானே முக்கியம். கத்திட்டு இருக்கிறது வேற. நீங்க கத்துங்க பாடுங்க என்ன வேணா பண்ணுங்க. ஆனா அதுக்கு அதுக்கு அவங்களுக்கு இப்ப யாரு என்ன ஒரு எமோஷனல்ல இருக்காங்களோ அந்த எமோஷனல்ல வச்சு அவங்கள அட்டாக் பண்ணா அவங்க வந்து இந்த கேம்ல தோத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறதே தப்புன்றேன் நான். அதுதான் நான் சொல்ல இல்ல வர்றது. இப்ப இல்ல, நீங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்க அந்த மாதிரி எண்ணத்துல இருக்க மாட்டாங்கன்ற. நான் வந்து நீங்க அந்த பெர்ஸ்பெக்டிவ் பாக்குறீங்கல்ல, அவங்க ஏதோ ஒரு பிளஸ் பண்ணாங்கன்னா நான் பாக்குறேன். ஏதோ ஒரு அதாவது படத்து சாங்க பாடி இவங்களே பாயிண்ட் எடுத்துட கூடாது. அதுக்காக ஏதாவது ஒரு ரைம்ஸோ ஏதோ ஒண்ணு பாடுவோம் அவுட் ஆஃப் த அதாவது அப்படி சினிமா கிடையவே கிடையாது. இல்லாம கிடையவே கிடையாது. அப்படி கிடையவே கிடையாது. பாடுவோம் தான் பாடினாங்கன்னு தான் எனக்கு என்னோட இல்ல இல்ல பெர்ஸ்பெக்டிவ்ல தோணுது. அந்த அந்த இது கிடையவே கிடையாது. அது ஒத்துக்கவே மாட்டேன். அது இது அப்ப ஏன் இதுக்கு முன்னாடி இன்னொரு டீம் பாடும்போது ஏன் அப்போ அந்த இடத்துல அவங்க அதே காரணம் சொல்லி ஏன் அப்போ சினிமா பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருந்தாங்க, தமிழ் பாட்டு மட்டும் தான் பாடிட்டு இருந்தாங்க. புரியுதா? இப்ப இங்க வந்து மலையாளத்தை எடுத்துட்டு வராங்க. மலையாளமே பர்சனலா போயிடுச்சு. ஏன்னா அவங்க மலையாளி. அப்ப அங்கேயே தெரிஞ்சிச்சு அவங்க பர்சனலா போனாதான் அவங்கள வந்து டைவர்ட் பண்ண முடியும், அவங்கள ட்ரிகர் பண்ண முடியும்னு அங்கேயே தெரிஞ்சிச்சு. ஸோ அது வந்து ஏதோ ஒன்று ரேண்டமாலாம் பண்ணணும்னு நினைச்சு பண்ணல. அது யார் ஸ்டார்ட் பண்ணாங்களோ யார் வின் பண்ணாங்களோ கனி வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த மாதிரி ஒருத்தவங்களை பர்சனலா அட்டாக் பண்றதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு கேரக்டர். அவங்க எப்பவுமே யார் எது பண்ணாலுமே அந்த மாதிரி வந்து போய் ஸ்டாப் பண்ணுவாங்க. நான் இது பண்ணுவாங்க. எஃப்ஜே பண்ணும்போது சரி, ஃபர்ஸ்ட் ஆதிரைக்கும் எஃப்ஜேக்கும் சண்டை நடக்கும்போது சரி, அப்படி ஒரு அவங்கள தன்னைத்தானே இப்படி ஒரு ஒரு பியூர் சோல்னு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்க கனி வந்து அந்த இடத்துல கேட்டிருக்கணும். ஆனா அவங்களும் கேட்காம அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. அதை தான் இவங்க சாண்ட்ரா கேட்டிருக்கணும். ஆனா சாண்ட்ரா போய் என்ன பண்ணிட்டாங்க, நீங்க தான் அந்த மாதிரி பாடி என்னை வந்து பர்சனலா டார்கெட் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டாங்க.